Hi everyone, free daily current aware test. இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2-3 days உடைய கொஸ்டின்ஸ் கன்சால்டேட் பண்ணி கேட்டிருக்கிறோம். ஸோ கொஞ்சம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் லைன் டெய்ல்டு மக்காக் சிங்கவால் குரங்கு டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஃபவுண்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா? ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் பி, டூ ஒன்லி. வெஸ்டர்ன் காட்ஸில் மட்டும்தான் இருக்குது லைன் டெய்ல்டு மக்காக் சிங்கவால் குரங்கு. என்டேஞ்சர்டு வேறு. ரீசெண்டாக அந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸால் வந்து இது பெரிய அளவில் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்திருந்தது. ஸோ அந்த நியூஸில் இருந்து கேட்டிருந்தோம். ஓகே, ஸோ மகாராஷ்டிராலேருந்து தமிழ்நாடு, கேரளா வரைக்கும் வெஸ்டர்ன் காட்ஸில் லைன் டெய்ல்டு மக்காக் இருக்குது என்டேஞ்சர்டு. ஓகே, தென் how many of the following are constitutional office holders? President, Controller and Auditor General, UPSC Chairman, Chief Election Commissioner. How many கேட்டிருக்கிறோம்? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஆல் ஃபோர். பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ், கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல், அட்டர்னி ஜெனரல், யூபிஎஸ்சி சேர்மன், சிஇசி எல்லாமே கான்ஸ்டியூஷனல் பாடி தான். ஸோ ரீசெண்டாக வந்து இந்த வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் இந்த ஜட்ஜஸ், அவங்களுக்கு எதிரான இந்த இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து அடிக்கடி நியூஸில் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அது ரிலேட்டடாக அந்த கொஸ்டின் கேட்டிருந்தோம். தென் which of the following statements are correct? Mitochondria are the powerhouses of the cell. Mitochondria is inherited only via the male and passed on by sperm. Answer, the answer option A, one only. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. மைட்டோகாண்ட்ரியா தான் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு தெரியும். பட் மைட்டோகாண்ட்ரியா மேல் வழியாக வர்றது இல்லை, ஃபீமேல் வழியாக தான் வருது. ஸோ மைட்டோகாண்ட்ரியா இஸ் இன்ஹெரிட்டட் ஒன்லி வயா த ஃபீமேல் எக்ஸ், நாட் பை த மேல் ஆர் ஸ்பெம். ஓகே, மைட்டோகாண்ட்ரியா தான் வந்து இந்த அடினோசின் ட்ரைபாஸ்பேட் சொல்லுவாங்க, ஏடிபி. ஸோ அதை சிந்தசைஸ் பண்ணி பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லாக மாறுது. ஓகே, ஸோ இது ரிலேட்டடாக ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது, அதுலேருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம். தென் which of the following pairs are correct? Organization, project, member. Answer, Quad India, BCIM, Corridor, Cambodia. ஆன்சர் ஏ, ஒன் ஒன்லி. குவாட் வந்து இந்தியா ஒரு மெம்பர் தான் தெரியும். இந்தியா, யூஎஸ், ஆஸ்திரேலியா, ஜப்பான். பிசிஐஎம்ல வந்து அந்த லெட்டர்ஸ்லேயே இருக்குது பங்களாதேஷ், சைனா, இந்தியா, மியான்மர், கம்போடியா இல்லை. ஓகே, இந்த காரிடார் ரிலேட்டடாக 2 டிகேடாக வந்து இது ப்ரப்போசல் இருந்துகிட்டு இருக்குது. பட் இன்னும் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வேலையில நடக்கலை அப்படிங்கிற இஷ்யூஸ் வந்திருந்தது. அதுலேருந்து கேட்டிருந்தோம். குவாடும் வந்து ஒரு 2-3 மாதமாகவே இஷ்யூஸில் அடிக்கடி வந்துட்டு இருக்குது. ஓகே, தென் the conduct of election rules 1961 is a set of rules which provide for provisions on how to conduct elections as per which one of the following? The Representation of People Act, Article 324 of Indian Constitution, Election Management Rules, none of these. Answer option A, the Representation of People Act. அதுதான் வந்து எலெக்ஷன் ரூல்ஸ் டிஃபைன் பண்ணுறது, பீப்புள் ஆக்ட் 1951. ஸோ 324 வந்து எலெக்ஷன் கமிஷன், ஓட்டிங் ரைட்ஸ், எலெக்ஷன் கமிஷனர், அது ரிலேட்டடாக அந்த 324 உள்ள ஆர்டிகல்ஸில் இருக்கிறது. ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் தான் ஆன்சர். ஓகே, தென் த எரோஷன் ஆஃப் பர்ச்சேசிங் பவர் அக்கர்ஸ் டியூ டு டிக்ரீஸ் இன் ரெப்போ ரேட், ரிப்பீட்டட் ஷாக்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், இன்க்ரீஸ் இன் லிக்விடிட்டி ஃப்ரம் பேங்க்ஸ், ஆல் ஆஃப் திஸ். ஆன்சர், த ஆன்சர் ஆப்ஷன் பி, இன்ஃப்ளேஷன் ஷாக்ஸ் அடிக்கடி மறுபடியும் இருந்துகிட்டே இருக்கிறதுனால பர்ச்சேசிங் பவர் வந்து ஜெனரலாக இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தால் பர்ச்சேசிங் பவர் குறையும். ஸோ ரிப்பீட்டட் ஷாக்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷனால வந்து பர்ச்சேசிங் பவர் வந்து குறைஞ்சிருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்திருந்தது. ஸோ அதனால கேட்ட கொஸ்டின் இது. ஓகே, தென் which one of the following is the major source of sulfur emission? Photovoltaic cells, construction sector, thermal power plants, agriculture and its anaerobic waste. Answer option C, thermal power plants. ஏன்னா ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா, இந்த கோல் பவர் பிளான்ஸில் வந்து டெக்னாலஜியோடைய யூஸால் வந்து சல்ஃபர் எமிஷன்ஸை குறைக்கலாம் அப்படிங்கிற இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த டெக்னாலஜி இன்ட்ரொடக்ஷனால் வந்து எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் வரலை அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்திருந்தது. ஸோ தெர்மல் பவர் பிளான்ஸ் வந்து சல்ஃபர் எமிஷன்ஸ் அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஓகே, தென் ரூப்பூர் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் இஸ் டு பி கன்ஸ்ட்ரக்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரீஜன்? உத்தரகண்ட், இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், நேபாள். ஆன்சர், ரூப்பூர் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் இன் பங்களாதேஷ், ஆப்ஷன் பி. ஓகே, ரோசாட்டாம் ரஷ்யா கம்பெனி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பங்களாதேஷில் இப்போ யூனுஸோடைய தலைமையில் ஆட்சி மாற்றம்லாம் வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சில ஸ்டேட்மெண்ட் வந்து ரூப்பூர் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்டை வந்து டிஸ்கிரெடிட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரஷ்யன் ரோசாட்டாம் சொல்லியிருந்தாங்க. ஓகே, அது இஷ்யூஸில் இருந்தது. பங்களாதேஷ் இஸ் த ஆன்சர். Which of the following sets of states are beneficiaries of the Ken-Betwa river linking project? Uttar Pradesh, Rajasthan, Madhya Pradesh, Rajasthan, Uttar Pradesh, Madhya Pradesh and Jharkhand. Answer option C, Uttar Pradesh and Madhya Pradesh.
சார் கென்பெட்வா ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் அடிக்கடி நியூஸில் 2 மாசமாக இருந்துகிட்டு இருக்குது. அண்ட் அதுக்கான இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சார் பிரைம் மினிஸ்டர். இதில் கேனில் இருக்க சர்ப்ளஸ் வாட்டர் பெட்வாக்கு போகிறது தான் வந்து பிளான். அந்த பண்டல்கன் ரீஜியன் அது பெனிஃபிட் ஆகும் அப்படிங்கிறது தான் இதில் இந்த ப்ராஜெக்டோடைய அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ இதில் இன்னொரு கொஸ்டின் கூட இருக்குது, அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா ஹேஸ் லாங்கஸ்ட் பார்டர் வித் மியான்மர்? அருணாச்சல், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம். லாங்கஸ்ட் பார்டர் இஸ் அருணாச்சல். மியான்மரோட பார்டர் இருக்குது இந்த 4 ஸ்டேட் தான். ஸோ அருணாச்சல் தான் இதில் லாங்கஸ்ட் பார்டராக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக லாங்கஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மிசோரம்க்கு இருக்குது, அடுத்தது மணிப்பூர், அடுத்து நாகாலாண்டு. ஓகே, என்னென்னா இந்த ரீஜனில் அருணாச்சல் பிரதேஷ் அந்த பார்டர் ரீஜனில் வந்து அஸ்ஸாம் ரைஃபிள் ஃபோர்ஸஸ் தான் வந்து அங்கே செக்யூரிட்டி இதில் பாதுகாப்பில் இருக்கிறவங்க. ஸோ அது ரிலேட்டடாக ஒரு நியூஸ் வந்திருந்தது. தென் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் த ஸ்வமித்வா ஸ்கீம்? ஃப்ரீ ஹவுஸ் டு த பீப்புள் in below poverty line, digitize property records in rural areas, employment to rural youth, digitize biological identification of citizens. Answer option B, digitize property records in rural areas. ஸோ ப்ராப்பர்ட்டி ரெக்கார்டில் வந்து ஒரு கார்டாகவே கொடுத்துடலாம், ஐடி கார்டு மாதிரி ஒரு கார்டாகவே இஷ்யூ பண்ணலாம் ரூரல் ஏரியாஸில் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிறார் பிரைம் மினிஸ்டர். பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. என்னென்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து ரூரல் ஏரியாஸ்க்கு வந்து லோன்லாம் ப்ரொவைட் பண்ணிட முடியும் இந்த ப்ராப்பர்ட்டி ரெக்கார்ட்ஸ் இருக்கிறதுனால. இந்த கார்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் நிறைய டிஸ்பியூட்ஸ் எதுவும் வராமல் பார்த்துக்கலாம், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அடுத்த இது லோன் ப்ராசஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எக்கனாமிக்கலி அவங்க எம்பவர் ஆவாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமுடைய அப்ஜெக்டிவ். ஓகே, தென் த இக்காலஜிஸ்ட் அண்ட் லோக்கல் பொலிட்டிஷியன்ஸ் அப்போஸ்ட் ஃபார் த கேன்பெட்வா ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட். ஒய்? மெனி ரூரல் ஏரியாஸ் நியர் பன்னா வில் சப்மர்ஜ் அண்டர் வாட்டர் டியூ டு திஸ். It is unviable due to topography of the region. It poses a threat to the biodiversity-rich Panna Tiger Reserve. It poses a threat of severe flood during monsoon in the Bundelkhand region. So answer option C. இந்த ப்ராஜெக்ட் லிங்க் பண்ணுறதுனால வந்து அந்த ரீஜனில் வாட்டரால் சப்மர்ஜ் ஆக போகிறதில்ல, ஃப்ராக்மெண்டேஷன் நடக்கும். அண்ட் பண்டல்கன் ரீஜியனுக்கு பெனிஃபிட் ஆகும், அது ட்ரை ரீஜியன். பட் அந்த ஃப்ராக்மெண்டேஷனால அஃபெக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா பன்னா டைகர் ரிசர்வ், அந்த பயோஸ்பியர் ரிசர்வ், அதுதான் வந்து சிவியர் அஃபெக்ட் ஆகும். அதனால தான் லோக்கல் பொலிட்டிஷியன்ஸ் அண்ட் அப்போசிஷன் பார்ட்டி எல்லாமே அப்போஸ் பண்ணுறாங்க. என்விரான்மெண்டலிஸ்ட்டும் சிலர் இது வேண்டாம்னு சொல்கிறது காரணம் இதுதான், பன்னா டைகர் ரிசர்வ் அஃபெக்ட் ஆகுங்கிறதுனால. ஓகே, தென் 2004 tsunami in London coast was caused due to the earthquake occurred in the fault line between 2004 2024 20 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்குது. அதனால் இந்த 2004 சுனாமி பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்திருந்தது ரீசெண்டாக. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, பர்மா பிளேட் அண்ட் சுந்தா பிளேட், அதில் ஏற்பட்ட அந்த எர்த்குவேக்கால தான் வந்து சுனாமி 2004 வந்தது. ஓகே, தென் த என்டையர் ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் பிரம்மபுத்திரா இன்க்ளூடிங் இட்ஸ் ட்ரிபியூட்ரிஸ் இஸ் ஷேர்ட் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா? அருணாச்சல், அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், மேகாலயா, நாகாலாந்து. ஆன்சர் ஆப்ஷன் பி, இதில் இருக்க எல்லாமே வந்துடும். அருணாச்சல், அஸ்ஸாம் வழியாக மெயின் ஸ்ட்ரீம் போகுது பிரம்மபுத்திரா. வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், மேகாலயா, நாகாலாண்டுலேருந்து மணிப்பூர்லேருந்தும் கூட அதனோட ட்ரிபியூட்ரிஸ் எல்லாம் பிரம்மபுத்திராவில் போய் சேருது. ஓகே, சைனா வந்து இந்தியா சைனா பார்டரில் பிரம்மபுத்திராவில் ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான பிளான் போயிட்டுருக்குது. ஸோ அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் டேமாக இருக்கும் அது. அதனால வந்து பங்களாதேஷ் இந்தியா அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி சைனா தரப்பில் சொல்லியிருக்கிறது நியூஸில் வந்திருந்தது. ஸோ எப்போவுமே அவங்க அதுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகே, தென் which one among the following tribal people speak Q language spread across Andhra and Odisha? Chenchu, Warli, Kondu, Santal. Answer option C, Kondu. The Dongriya Kondu இவங்க எல்லாருமே வந்து இந்த Q லாங்குவேஜ் பேசுகிறவங்க. Q வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இல்லாத ஒரு லாங்குவேஜ், வரி வடிவம் இல்லாத மொழி அது. ஆந்திரா, ஒடிசா தான் மேஜர், கொஞ்சம் ஆந்திராலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறாங்க. அவங்களுக்கான பேசிக் எஜுகேஷன் கூட இல்லாத அளவுக்கு பேக்வேர்டில் இருக்கிறாங்க, பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்பில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அது ரிலேட்டடாக ஒரு ஆர்டிகல் இருந்துச்சு, அதுதான் அந்த கொஸ்டின். சாந்தல் ஜார்க்கண்ட், வார்லி மகாராஷ்டிரா, தெலுங்கானா அந்த ரீஜன். செஞ்சு நல்லமலா ஆந்திரா. ஓகே, which one of the following will be the impact amid higher month-end demand from banks and importers for dollar? ஸோ டாலருக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன ஆகும்? டாலருக்கு ஒரு விஷயத்துக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதனுடைய வேல்யூ தான் அப்போ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டாலருக்கான டிமாண்ட் இம்போர்ட்டர்ஸ் பேங்க்ஸில் இன்க்ரீஸ் ஆகிறப்போ டாலர் வேல்யூ கண்டிப்பாக ஃபாலோ ஆகாது. அதனால் ஆப்ஷன் ஏ இல்லை. டாலருக்கு அகேன்ஸ்டான ருப்பி வேல்யூ கண்டிப்பாக ஃபாலோ ஆகும். ஏன்னா டாலர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ருப்பி வேல்யூ இதாகுது. ஸோ ருப்பி வேல்யூ வில் ஃபால் அகேன்ஸ்ட் டாலர். ஸோ ஆப்ஷன் பி. ஓகே, தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆர் கரெக்ட்? ஸ்டார்ம் அண்ட் ரீஜியன். ஹெலின் சவுத் சைனா, யாகி அட்லாண்டிக், சிடோ இந்தியன் ஓஷன். ஆன்சர் எல்லாமே ரீசெண்டாக ஆரிஜினான சைக்ளோன்ஸ், இதெல்லாம் ஹரிக்கேன், டைஃபூன் இதெல்லாம். ஸோ ஹெலின் ஹரிக்கேன், யாகி டைஃபூன், சிடோ சைக்ளோன். ஸோ இப்போ யாகி
சவுத் சைனா சி பிலிப்பைன்ஸ் அஃபெக்ட் பண்ணிச்சு. ஹெலின் யூஎஸ்ஏ அட்லாண்டிக் ஓஷன். ஷெடோ இந்தியன் ஓஷன் மயோட்டா ஐலாண்ட் ஃப்ரான்ஸோடது சிவியர் அஃபெக்ட் ஆச்சு. அண்ட் ஆஃப்ரிக்காவில் சில ரீஜன் அஃபெக்ட் ஆச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ 3 ஒன்லி இஸ் கரெக்ட். 1 2 வந்து அப்படியே மாற்றிக்கிட்டா கரெக்ட். யாகி இது ஹெலின் அட்லாண்டிக். ஓகே. ஸோ உங்களுடைய கரண்ட் ப்ரிப்பரேஷன் நீங்கள் எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரீ டெய்லி கரண்ட் அஃபேர் டெஸ்ட் www.geodemy.in அவைலபிளாக இருக்கும். ஸோ அது நீங்கள் டெய்லி டெஸ்ட் எடுத்துக்கலாம். டெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த வீடியோஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 17 கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர், அந்த என்ன நியூஸ், அந்த எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணி அப்படியே நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து ஸோ அந்த இஷ்யூஸ் என்ன, நியூஸ் பேப்பரில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது இந்த இதில் இருக்கும். ஸோ ஆன்சர் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இதில் பார்த்துக்கோங்க. ஐ டூ ஸ்க்ரோல் நவ். ஓகே. ஸோ டெஸ்ட் மூலமாக நீங்கள் ரிவைஸ் பண்ணுறப்போ உங்களுடைய ரிவிஷன் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இஷ்யூஸ் எதுவுமே மறக்காது. ரிவிஷன் த்ரூ டெஸ்ட் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் டெய்லி டெஸ்ட் எடுங்க. ஓகே. ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா 9003777380 8489777380 ஸோ அந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.